ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத் ஆஃப் சோனியத்தோட லாஸ்ட் அதாவது 5வது சீசன் போயிட்டு இருக்கு. ஸோ 5 நாள் தான் இருக்குது. இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஏ ஸ்டார் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓஜி பேட்ச் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஓஜி பேட்ச் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு தோணுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரிஃப்ரெஷ் டாஸ்க் தான். ஸோ அது பற்றி இதில் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஏ ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நான் வச்சிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா 1000 இருந்தாலே போதும் நீங்கள் எலிஜிபிள். நான் 2000 வச்சிருக்கேன். இதெல்லாம் நிறைய டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு தான். ஸோ இந்த அர்க்கடாவில் வந்து கொடுத்தாங்க. இந்த யோக்கியில் வந்து பேட்ச் வின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 1000 கையிலே வச்சுருந்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு இன்கேஸ் நீங்கள் முடியல, இதான் லாஸ்ட் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ 30க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே எடுத்துக்கோங்க. ரேட்டு கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு 31 அப்படி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து உங்களால் முடிஞ்சால் ஓரளவுக்கு ஃபண்டு செலவு பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியாகும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணி சொல்கிறேன். ஸோ வீடியோஃபுல்லாக பாருங்கன்னு பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கொடுத்துல. ஸோ அங்கே போய் போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத் ஆஃப் சோனியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 50 டேஸ் தான் நடந்ததாக சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தா லாஸ்ட் 5 டேஸ் வந்துட்டோம். ஸோ இதுலேயும் வந்து 40 நாள், அதாவது இப்போ 4 சீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டாஸ்க் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற இந்த 10 நாள் இந்த லாஸ்ட் சீசனில் வந்து டெய்லி டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி 13 டாஸ்க் நீங்கள் அகைன் பண்ணுற மாதிரி ஒரு லூப் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்க முடியும். மிஷின்ஸ் அதிகமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் 54/75 இருக்குல்ல. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் சொல்கிறதா சொல்லியிருந்தாங்களே. ஸோ அந்த சீக்ரெட் தான் அது. ஸோ அந்த சீக்ரெட்டில் என்னென்னா அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காங்க. ஸோ சீக்ரெட்ஸ் ரிவீல்டுன்ட்டு. இது ஒரு பேட்ச் மாதிரி. ஸோ சோனியம் அர்க்கடா ஃபுட் பின் பேட்ச் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தா நம்ம 75 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த 75 டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்டார்டிங்லேருந்து வர அர்க்கடா டாஸ்க் எல்லாமே கணக்கு கிடையாது. ஸோ அந்த பாத் ஆஃப் சோனியம் இருக்குல்ல, அந்த ஈவெண்ட்டில் வர டாஸ்க் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் சீசன் 5 லெஃப்ட் சைடு பாட்டமில் காட்டுதா, நீங்கள் அது ஏரோ மார்க் கொடுத்து ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற சீசன் கூட போய்ட்டு நீங்கள் வேணால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது அப்படி பண்ணுறதால உங்களுக்கு ஃபுல் போனஸ் வருமானு கேட்டால் அது எக்ஸாக்டாக சொல்லலை. ஏதோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் நிறைய பேர் முடிச்சிட்டாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஃபேராக டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கணுன்ட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக தர மாதிரி உங்களுக்கு போனஸ் கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 75 வந்து பாருங்கள், அது இருக்குது 57 முடிச்சிருக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு மேலே உங்களால் முடிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்து 54 இருக்குது 5 டேஸ்க்கு. ஒரு நாளைக்கு நான் ஒரு 5 நான் கணக்கு பண்ணி முடித்தாலும் 5 இல்லை 4 கூட கணக்கு பண்ணி முடித்தா கூட எனக்கு வந்துடும். ஸோ அதனால் எல்லா டாஸ்க்கும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து இதெல்லாம் நம்மள அதாவது கம்மி செலவில் பண்ண முடியும் அந்த மாதிரி நான் பார்த்து முடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன் செயின் ஜிஎம் இருக்குல்ல, இது வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஜிஎம் கொடுக்கணும். அது வந்து ஃபீ கொஞ்சம் கம்மி தான். ஸோ இப்போ கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே GM to நீங்கள் எந்த நெட்வொர்க் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே எல்லா நெட்வொர்க்கும் இருக்கும். இவங்க GM to சோனியம் நம்ம இதான் கொடுத்தாகணும். ஸோ கொடுக்கறதால பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் அடுத்த GM கொடுக்க முடியும். பார்த்துக்கோங்க, நான் அப்போ தான் கொடுத்தேன். அதனால் வந்து இப்போ அகைன் கொடுக்க முடியாது. ஸோ கரெக்டாக நீங்கள் என்ன டைம் கொடுக்குறீங்களோ அதே டைம் நாளைக்கு கொடுத்துட்டு அந்த டைமில் போய் நீங்கள் அந்த மிஷின் வெரிஃபை பண்ணாதான் வெரிஃபை ஆகும். ஸோ 5 நாளுக்கு தலை நீங்கள் கரெக்டான டைம் வச்சு பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் காலையில் கொடுத்தேன், அது நேற்று கணக்கில் வந்துடும். இப்போ வந்து பாருங்கள் 19 ஹவர்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு 11 மணிக்கு நினைக்கிறேன். ஸோ 11 மணிக்கு ரிஃப்ரெஷ் ஆகுது. அதுக்கு ஒரு டைம் நீங்கள் வச்சு கரெக்டாக பண்ணிங்கன்னா ஸோ இந்த டாஸ்க் முடிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா $0.2 அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா செலவாகும். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஈஸியானதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த NFT டூமி இருக்குல்ல. ஸோ இது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ NFT டூமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு மின்ட் தான். ஓகே, அது டெய்லி மின்ட் பண்ணணும். ஓகே, அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டெய்லி டாஸ்க்குங்கிறதால டெய்லி மின்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அப்புறம் ஆல்ரெடி 4 மின்ட் பண்ணிக்க அப்புறம் 4 நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு நாள் எதுவும் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் போல். ஸோ ஜஸ்ட் இது நான் மின்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் மின்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ மின்ட்டுக்கான ஃபீ மட்டும் தான் போகும். ஏன்னா ஃபீ மீன்ஸ் கேஸ் ஃபீ தான். மின்ட் ப்ரைஸ் வந்து ஃப்ரீ தான் கொடுத்துக்கிறாங்க. அந்த கேஸ் ஃபீ மட்டும் கொஞ்சம் போகும். நீங்கள் அதுக்கு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ வந்து பாருங்கள் 0.002 ஸோ 0002. ஓகேவா? இது ஒரு $0.2 கூட நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கலாம். அப்புறம் 0.2 கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான லிங்க் கூட நான் தனித்தனியாக கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் போய் இல்லை ஸ்டார்ட் கொடுத்து பண்ணலனாலும் அதை நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் மின் பண்ணிட்டு கூட நீங்கள் உள்ளே போய் வெரிஃபை பண்ணிக்குவேன். நான் அப்போ டக்குன்னு ஆகும். ஓகே, நான் லிங்க் கொடுக்குறேன், மின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரிக் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு 2 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த அன்டைட்டில் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஓரளவுக்கு ஃபண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக பண்ணலாம். இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மினிமமாக நீங்கள் $10 வந்து அவங்களது அவங்க 10 நாள் நீங்கள் வந்து கடன் வாங்கி ஆகணும். அது நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொடுத்துக்கணும். ஓகே, அது கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ வேப் ரீட்டேஜ் கூட கொடுத்துக்கலாம். அதில் கொடுத்து நீங்கள் பாருங்கள் அவைலபிள் ஃபண்ட்ஸ் இருக்குங்க எவ்வளோ இருக்குது அதுதான் பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறோம். இங்கே லிக்விடிட்டி அவைலபிள் வந்து பாருங்களேன் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இது இருக்கா? ஸோ USDT VAPDH. ஸோ USDT வந்து நீங்கள் கொடுத்துட்டு VAPDH ஒரு $10 கிட்ட நீங்கள் கடன் வாங்கணும். அது வந்து இப்போ டெபாசிட் அண்ட் பாரோ ஒன்றா கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதனால் இப்போ ஃபண்டுக்கு நீங்கள் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12 கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இதில் வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமம் கொடுத்து பாருங்களேன், எவ்வளோ 9 வருதா? அப்போ 12 இல்லை, ஒரு 14 கொடுத்து பாருங்கள். ஸோ 14 கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 புள்ளி இது வருது. அப்போ நீங்கள் $11 வந்து இங்கே இன்வெஸ்ட் டெபாசிட் பண்ணிவிட்டு கடன் வாங்கிட்டு அப்போ அகைன் நீங்கள் கடன் அடைச்சிட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இதான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அது கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஈவெண்ட் வந்து அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ பிரு அது வந்து கொஞ்சம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெட்டா கிராஃப்ட்டு இது கொஞ்சம் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணணும். ஒன்றும் இல்லை, இந்த தாவி தாவி போகிற மாதிரி தான், ஒரு பிளாக் கேம் மாதிரி தான். நான் அது எப்படின்னு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேம் வந்து ஒர்க் ஆகலை. அது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு முள்ளு வரும், நீங்கள் தாண்டி போகணும். நீங்கள் தோத்துட்டிங்கன்னா கிளைம் கேட்கும். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு 1500 அது மேலே கூட வரும். நீங்கள் ஒரு 5 இல்லை 6 கேம் நீங்கள் போடினா போதும். ஸோ ஒரு கிளைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.06 அந்த மாதிரி தான் போகும். ஸோ டோட்டலாக நீங்கள் காஸ்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா $0.3 இருந்தீங்கன்னா ஸோ நீங்களும் இது ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அவங்க டாஸ்க்லேயே ஒரு 0.1 USDC வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க. அது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 4 பார்த்துட்டோம். மற்றலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2PT வந்து பெட் கட்டுறது, ஸோ சூப்பர் வால்யூம் பெட் கட்டுறது, இந்த பிரு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரு NFT வந்து டெய்லி மின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு NFT காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.0005. ஓகே, அவ்வளோ இருந்தீங்கன்னா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக கணக்குனா ஒரு $1.3 பர் மின்ட்டு அப்படின்னு கணக்கு பண்ணிட்டு நீங்கள் மின் பண்ணிக்கலாம். ஸோ வேணான்னா நீங்கள் மார்க்கெட்டில் விற்றுக்கலாம். மின் பண்ணிட்டு கூட விற்றுக்கலாம். விற்றா அந்தளவுக்கு போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள்கிட்ட ஃபண்ட் இருக்குது, நீங்கள் அது முடிச்சாகணும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதுவும் ஈஸி வச்சுக்கோங்களேன். ஏன்னா காசு வச்சு நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பர் வால்யூம் தான் காசு சொல்லிட்டேன். லாஸ்ட் மீட்டா வந்து அதுவும் ஒரு இது தான், சூது மாதிரி தான். ஸோ கியோ ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு ஸ்வாப் பண்ணணும். ஒரு $100 மதிப்பிலான solbtc.jup அதை நீங்கள் ஸ்வாப் பண்ணி ஆகணும். ஸோ இடிஹெச்னு ஸ்வாப் பண்ணி ஆகணும். உங்கள்கிட்ட ஃபண்ட் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இது கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக முடிஞ்சிடும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோலாப்ஸ்க்கு வந்து ஒரு மின்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் அது மின்ட் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ NFT பார்த்தாச்சு. இந்த ஸ்வீப் இருக்குல்ல, ஸோ ஸ்வீப்புக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மின்ட்டு தான் பண்ண சொல்லியிருந்தாங்க, இந்த ஓஜி. ஏன்னா மின்ட் ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வேணால் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் நீங்கள் ஸ்டார்ட் மின்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஓப்பன்சி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மின்ட்டிங் நடந்துருக்கு. அதோட ரேட்டு வந்து பாருங்களேன். ஸோ ஓகே, முதல்ல ஃபஸ்ட்டு வாலெட் கனெக்ட் பண்ணோம். ரைட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணி தான் மின்ட்டிங் நான் ஒரு கிளாஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா $1.25 தான். இதால் நான் மின் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது 2 வச்சுருந்து வந்து நான் வந்து கொடுத்து வெரிஃபை ஆகுதான்ட்டு. ஓகே, வெரிஃபை ஆகிடுச்சு. இது ஒன் டைம் மின் பண்ணிட்டாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த $1.25 நீங்கள் இப்போ செலவு பண்ணிங்கன்னா ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த டில்ட் பிளேக்கு வந்து ஒரு பாக்ஸ் நீங்கள் மின் பண்ணணும். ஸோ அந்த பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ASTR டோக்கன் தேவைப்படும். ஓகே, அதை வச்சுருந்தா நீங்கள் அது கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து பாருங்களேன், அந்த $50 USDன்ட்டு அது எல்லாருக்கும் வந்து பிரித்து கொடுக்கத்தான். நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ 50ங்கிறது வந்து ஒரு இன்ட்டு 10 போடுங்க. 500 பேருக்கு ஒருத்தருக்கு வந்து 0.1 USDC வந்து தருவாங்க. இப்போ 183 தான் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ள நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டில்ட்டு பாக்ஸ் வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் மின் பண்ணிக்கோங்க. ஸோ 40 இது தேவைப்படும். ஸோ அதுக்கான மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 ஒரு $1 கணக்கு பண்ணிக்கோங்களேன். ஸோ $1 வச்சுருந்தீங்கன்னா இது மின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 2 மின் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் இது வந்து வெரிஃபை ஆகலை. ஸோ ஒரு நாள் புதுசாக வந்து மின் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதையும் தவிர்த்துட வேண்டியது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்க்கறதுனா நீங்கள் 5 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ரிஃப்ரெஷ் ஆகலை. ஏன்னா இதில் கொஞ்சம் பிஸி ஆகுது, ரிஃப்ரெஷ் ஆகலை. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 5 எனக்கு தெரிஞ்சு வந்து ஓகே, நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இவ்வளோ தான். அவ்வளோ டவுட்ஸ் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் முடிச்சு நீங்கள் வந்து இந்த A ஸ்டாரில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வேலை சந்திப்போம். ஸ்டே டியூன்.